வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 27வது மேட்சான பிபிகேஎஸ் வெர்சஸ் ஆர்ஆர் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. அது மட்டும் இல்லாம சேனல்ல இருந்து உடனே லெஃப்ட் ஆயிடாதீங்க. ஒரு 4-5 மேட்ச் நீங்க பாருங்க நம்மளோட டீம்ஸ் நம்மளோட ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்துட்டு நீங்க வந்து இதாகிக்கோங்க. ஸோ உங்களுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். பிச் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷனுக்கான இதெல்லாம் கொடுக்குறோம். ஸ்மால் லீக்கான டீம்ஸ், மேகா கிராண்ட் லீக்ஸ்க்கான டீம்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க ஃபேண்டஃபைட் ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பராகவே இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி ஆப் தான் இருக்கும். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்குறோம். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கும். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை ஸ்கோர் போகக்கூடிய ஒரு பிச்சு தான். பவுண்டரி லைனை பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு தான். ஆஃப் சைடு மட்டும்தான் 63 மீட்டர் போட்டிருக்காங்க. அண்ட் லெக் சைட்லாம் பாத்தீங்க அப்படின்னா 70 மீட்டர்ஸ். ஸோ எல்லா ஸ்டேடியம்லயுமே 64 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. எல்லா பிச்லயும் 74 to 76 வரைக்கும் போடுவாங்க. இங்க ஸ்ட்ரைட்ல கொஞ்சம் மற்ற பிச்சை விட இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. பட் ஓரளவுக்கு பெரிய பிச்சு தான். ஸோ என்ன மாதிரியான இது சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து அதுதான் 63 மீட்டர் பவுண்டரி லைனும் ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 72 மீட்டர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிச் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் பிச்சில் தான் இந்த மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் நடத்தினாங்க. முந்தின மேட்சும் இதுவும் சேம் பிச்சில் தான் இந்த மேட்ச் நடத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 வரக்கூடிய ஒரு பிச்சா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா புல்லு கவரா இருக்கு. அப்படிங்கிறதுனாலே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து சாதகமா தான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அது மாதிரி நாட் மேட்ச் டியூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இதுல வந்து ரோல் வகிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து இந்த பிச்ல இதுவரைக்கும் நடந்த மேட்சோட ரிசல்ட் படி பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா நடந்த மேட்ச் வந்து இதுதான். எஸ்ஆர்எச் வர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச் வந்து ஒரு நல்ல ஹை ஸ்கோர் போச்சு. 182 ரன். லாஸ்ட் ஓவர்லயே பாத்தீங்க அப்படின்னா 27 ரன் அடிக்க வேண்டிய சூழ்நிலை, 29 ரன் அடிக்க வேண்டிய சூழ்நிலை. அது எப்படி போராடி ட்ரை பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். பஞ்சாப் வந்து போராடி ட்ரை பண்ணி 2 ரன் வித்தியாசத்துல எஸ்ஆர்எச் வின் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ஃபேவரட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். 15 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட். அதுக்கு முந்தின மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை ஸ்கோர் தான், 170 பிளஸ் போயிருக்கு. அண்ட் இந்த மேட்ச்ல 4 விக்கெட் வித்தியாசத்துல பஞ்சாப் வின் பண்ணாங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் தான். இந்த மேட்ச்லயும் அதிகமா வந்து விக்கெட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லா விக்கெட் எடுக்காங்க. ஒரு 170 பிளஸ் வந்து ஈஸியா ஸ்கோர் போகுது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் இல்ல, ஓரளவுக்கு நல்ல ஹை ஸ்கோர் போயிட்டோம் அப்படின்னாலே ஒரு 190 எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னாலே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் வந்து வின் பண்றதுக்கு சாதகமாவே இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்டு வைஸா என்ன மாதிரியான ஸ்கோர் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா நமக்கு வந்து 2 மேட்ச் நடந்திருக்கு. 1 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 1 பேட்டிங் செகண்டும் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 170 189 தான் 4 இன்னிங்ஸுமே அடிச்சிருக்கிறாங்க. அதுதான் ஒரு சராசரியான ஸ்கோரா இருக்கும். ஹை ஸ்கோர் எஸ்ஆர்எச் 182, லோ ஸ்கோர் 174 டிசி ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டோட்டலா 2 டீமுக்குமே 26 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுல 11 பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க, 15 வந்து பாத்தீங்கன்னா அவங்க தோத்துருக்காங்க. அதேதான் ஆர்ஆர் வந்து 15 வின் பண்ணியிருக்காங்க, 11 வந்து அவங்க கிட்ட தோத்துருக்காங்க. அவங்களோட ஹை ஸ்கோர் 223, இவங்களுக்கு 226. இவங்களோட லோ ஸ்கோர் 124, இவங்களுக்கு 112. சோ இப்ப நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாப். சோ பஞ்சாப் டீம் வந்து எப்படி ஆடுறாங்க, பிளேயர்ஸ் வந்து எப்படியான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஷிகர் தவான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, பேட்ஸ்லோ வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சோ ஷிகர் தவான் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மேட்சுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கண்டினியூஸா வந்து நமக்கு வந்து ஒரு பேட்ல இருந்து நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடைச்சது. லாஸ்ட் 2 மேட்சாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுல வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. பிளஸ் அது போக நம்ம ஷுவரா சொல்றேன், ஷிகர் தவான் இருந்து நம்ம வந்து ஒரு 30 பிளஸ் பாயிண்ட் வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து கேட்ச் பிடிக்கிறதா இருக்கட்டும், அது இருக்கு, கொஞ்சம் பொறுமையா தான் ஆடுறாரு. ஸோ ஏதாவது ஒரு சில மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு அவர் வந்து எதிர்பார்த்ததும் அவுட் ஆயிடுறாரு தவிர வேணும் அப்படி ஃபர்ஸ்ட் பாலே ரொம்ப அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நல்ல பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். அதனால நீங்க ஷுவரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பிளஸ் பாயிண்ட் வந்து அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம்.
அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட்ரோ இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. பேஸ்ட்ரோவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நடந்த மேட்சஸ்லயே 5 மேட்ச்லயே ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் உருப்படியா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு, ஒரு 42. அதுக்கு அடுத்தபடியா சொல்லலாம்னா ஒரு 22 ஸ்கோர் பண்ணிருக்காரு. மீதி எல்லா மேட்சுமே பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட்ல தான் அவர் வந்து பாயிண்ட் வாங்கி கொடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிரடி ஆட்டக்காரர். அதாவது ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட்ரோ வந்து கண்ணை மூடிட்டு சுத்துவாரு. சோ அதிரடியா ஆடணும்னு நினைப்பாரு. அது கிளிக் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரும். அப்படி கிளிக் ஆகல அப்படின்னா ஒரு 10+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் வரும். சோ 2 விதமா இருக்கு பேஸ்ட்ரோவை பொறுத்த வரைக்கும். அடிச்சன்னைக்கு பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவாரு, இல்ல அப்படின்னா இந்த மாதிரி பெருசா ஸ்கோர் பண்ண மாட்டாரு. அதுதான் பேஸ்ட்ரோல இருக்கக்கூடிய ஒரு பிளஸும் ஒரு மைனஸுமே. அடுத்து சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆட்டக்காரர். எல்லா மேட்சுமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி பேஸ்ட்ரோக்கு தம்பியாவோ அண்ணனாவோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட்டர், வந்தா வருது போனா போகுது அப்படின்னு சொல்லி அதிரடியா ஆடக்கூடிய பிளேயர் தான் பிரப் சிம்ரன் சிங்கும் அந்த மாதிரிதான் ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேரா வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனா இந்த ஆவரேஜ் பாயிண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஷுவரா ஒரு 30+ பாயிண்ட் வந்து அவர்கிட்ட இருந்து ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து சாம் கருனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு கேரண்டியான பிளேயர். நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாம் கருன் இருந்து இது வரைக்கும் 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து பெஸ்டா வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த மேட்ச்ல 63, சோ ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கிட்டாரு. 23 ரன் பிளஸ் 1 விக்கெட் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கிட்டாரு. 3 விக்கெட் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கிட்டாரு. இந்த மேட்ச் 1 தான் அவர் பெஸ்ட் ஃபேண்டசிக்குள்ள வரல. 29 ரன் பிளஸ் 2 விக்கெட் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கிட்டாரு. சோ மினிமம் பாத்தீங்கன்னா சாம் கருன் இருந்து ஒரு 50+ இருந்து ஒரு 60+ வரைக்கும் வந்து மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அது எதுல வேணாலும் இருக்கலாம். திடீர்னு வந்து ஒரு 50 ரன் அடிப்பாரு, விக்கெட் எடுக்க மாட்டாரு. இல்ல அப்படின்னா டக் அவுட்ல போவாரு, 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணிடுவாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு 50ல இருந்து பாத்தீங்கன்னா 60 வரைக்கும் சாம் கருன் இருந்து நம்ம பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஜிதேஷ் சர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து போன சீசன் மாதிரி அவர் வந்து பெருசா ஒன்றும் ஆடுறது கிடையாது. ஒரு மேட்ச் மட்டும் தான் ஹையஸ்டா 27 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அடுத்து ஒரு 19, ஒரு 16 அப்படின்னு இருக்காரு. பிளஸ் அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க ஒரு 30+ பாயிண்ட் வந்து இந்த மேட்ச் வந்து அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்டெம்பிட்டோ, ஒரு ரன் அவுட்டோ, ஒரு கேட்சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்த பவுலர்ஸ் இல்லாத அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஜிதேஷ் சர்மாட்ட எதிர்பார்க்கலாம். அண்ட் சிகண்டர் ராசாவும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 28 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கு முந்தின மேட்ச்ல 15 ரன் பிளஸ் 0 விக்கெட் 2 ஓவர் பவுல் பண்ணாரு. ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா சிகண்டர் ராசா வந்து பாத்தீங்கன்னா 6th பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருக்காரு. அப்படியே பவுல் கிடைச்சாலும் அதிகபட்சமா 2 ஓவர் தான் ராசாக்கு வந்து பவுல் கிடைக்கும். அதுக்கு மேல பவுல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. அதுவும் லாஸ்ட் மேட்ச் வந்து எப்படி அவங்களுக்கு பவுலிங் செட் ஆச்சு, SRH கூட நல்லா பவுல் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் செட் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து சிகண்டர் ராசாவை கண்டுக்க கூட மாட்டாங்க. பவுலிங் ஆப்ஷன்ல பேட்டிங் மட்டும் தான் இருக்கும். ஸோ சிகண்டர் ராசாவை பொறுத்த வரைக்கும் மேபி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதனால மேபி ஃபிளாப்பான ரிசல்ட் கூட கொடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சஷாங்க் சிங். ஸோ இந்த பஞ்சாபோட ஹீரோ லாஸ்ட் 2 மேட்சா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா சர்மாவும் பாத்தீங்கன்னா ஹீரோ. லாஸ்ட் 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா 2 பேரும் பக்காவான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல 2 பேருமே ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா மற்ற டீம் அவங்க விளையாண்ட டீமோட பவுலர்ஸை விட RR டீமோட பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பவுல் பண்ணுவாங்க. அதாவது லாஸ்ட் மேட்ச் அவங்க GT கிட்ட அவ்வளோ இது பண்ணி கடைசியில தோத்தாங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஏன் ஓவர் கொடுக்கலன்னு தெரியல. 2 ஓவர் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பேலன்ஸ் இருந்தோம். பட் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சஷாங்க் சிங்லாம் இந்த அல்டினேட் ஃபிளாப் பண்ணோடனே அவர் வந்து டக் அவுட்ல போயிருவாருன்னு சொல்றது கிடையாது. மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு மேல வாங்கி கொடுக்க மாட்டாங்க 2 பேருமே. அதனால மேபி இந்த மேட்ச் வந்து ஃபிளாப் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்னு தோணுது. சோ இவ்வளவுதான் பேட்டிங் ஆப்ஷன். அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரபாடாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச்ல எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்திருக்காரு. சோ நீங்க நம்ம இந்த மேட்சும் அவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா எதிர்பார்க்கலாம். பிளஸ் ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்றாரு, மிடில்லயும் அட்டாக் பண்றாரு. சோ மினிமம் பாத்தீங்கன்னா ரபாடாட்ட இருந்து நம்ம வந்து ஒரு விக்கெட் வந்து கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா விளையாண்ட எல்லா மேட்சுமே பிளஸ் 4 ஓவர் கம்ப்ளீட்டா போட்டிருக்காரு. 5 மேட்ச்ல 20 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எல்லா மேட்சுமே எடுத்து கொடுத்திருக்காரு. அடுத்து ஹார்பீட் பார் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னர்
மத்த எல்லாருமே ஃபாஸ்ட் பவுலர் தான், அவர் தான் மெயின் ஸ்பின்னர். அவரும் மேக்சிமம் அவரோட ஓவரை வந்து பவுல் பண்ணிடுறாரு எல்லா மேட்ச்லயுமே. விக்கெட் எடுத்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் அந்த மாதிரி எடுப்பாரு. பட் கொஞ்சம் ரேர் தான் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு இந்த மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல இந்த கிரவுண்ட்ல வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டே பண்ணலன்னா ஆப்போசிட்டா பிச்சு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா வேணா அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கலாம். அடுத்து ஹர்ஷல் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா ரபடா மாதிரி தான், எல்லா மேட்சுமே 4 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு, மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. பிளஸ் டெத்துல போடுறதுனால ஹர்ஷல் பட்டேலுக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, திடீர்னு டெத்துல போடக்கூடிய பவுலருக்கு வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து அதிக ப்ரெஷர் ஆகி அந்த இடத்துல நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் இஷ்டத்துக்கு கண்டமணிக்கு சுத்துவாங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்குமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஹர்ஷல் பட்டேல்ல இருந்து. சிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே கம்ப்ளீட்டா ஒரு 4 ஓவர் போலிங் பண்ணிடுறாரு. லாஸ்ட் மேட்ச்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு போலிங், 4 ஓவர் போலிங் பண்ணி 4 விக்கெட் வரைக்கும் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் நிறைய பேர் வைஸ் கேப்டன் கேப்டனா கூட ட்ரை பண்ணியிருந்தாங்க, நம்ம டீம்ல எடுத்து வச்சிருந்தோம். பட் ஓகே தான், நல்லாவே ஒரு வின்னிங் கிடைச்சது. சிங்கிட்ட இருந்தும் 1 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். பிளஸ் டெத்லயும் கொஞ்சம் பவுல் பண்றாரு, 4 ஓவர் கம்ப்ளீட்டாவும் பவுல் பண்றதுனால சிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோட ஒரு இம்பார்ட்டன்ட் 7 இன்னைக்கு மேட்ச்ல நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஷிகர் தவான், சாம் கரோன், ஜிதேஷ் சர்மா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரபடா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், அதுக்கடுத்து சிங், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்பிட் பாரை கூட நீங்க வந்து 7வது ஆப்ஷன்ல வேணா வச்சுக்கோங்க. ஸோ இந்த 7 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து ராஜஸ்தான் டீம். ஸோ ராஜஸ்தான் டீம் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம். 5 மேட்ச் ஆடி 4 வின் பண்ணிருக்காங்க. 5க்கு 5 வின் பண்ண வேண்டிய டீம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது பட்லரும் ஜாய்ஸ்வாலும். ஸோ பட்லர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்பவே ஆடுறதுல சொல்லணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 11 ரன் அடிச்சாரு, 2ஆம் மேட்ச் 11 ரன், 3ஆம் மேட்ச் 13, லாஸ்ட் மேட்ச் எப்படின்னா நான் இதுதான் நான் சொல்லுவேன், எங்க இருந்து தான் வருவாங்க தெரியாது. ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா விளையாடணும்னா மட்டும் எல்லா பிளேயர்ஸுக்கும் புது பிளட் வந்துருமா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுரி போட்டாரு. அதுக்கு அடுத்த மேட்சுக்குள்ளே ஜிடி கூட 8 ரன்ல அவுட் ஆகி போயிட்டாரு. பட் பட்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ட் ஹிட்டர் தான். எப்படி பார்த்தாலும் நீங்க அவர்கிட்ட இருந்து அவரு விளாண்டாலும் சரி விளாடாட்டாலும் சரி, பட்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் லீக்ல அவர் வந்து பட்லரை எடுக்காம நம்மளால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் லாஸ்ட் மேட்ச் வந்து பட்லரை எடுக்காமலே கிரியேட் பண்ணிட்டு தான் போனேன் ஜிடிக்கு அகைன்ஸ்டா. அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வின்னிங் கிடைச்சதோ. என் நேரத்துக்கு பட்லர் வந்து 8 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஆனா யாருமே ஸ்மால் லீக்ல பட்லர் வந்து தவிர்த்துட்டு போகணும்னா அது ரொம்ப ரிஸ்க். இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டாரு, நம்ம பட்லர் எடுக்காம போய் பட்லர் ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணாலுமே நம்ம டீமை வந்து பாதிச்சிடும். அதனால அந்த தப்பு பண்ணாதீங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கலாம், அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ அதனால பட்லர்லாம் ஒரு சேஃபான பிக். அடுத்து ஜாய்ஸ்வாலும் இந்த சீசன்ல அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே 24 தான் இருக்கு. மீதி 3 மேட்சுமே பாத்தீங்கன்னா ஃபிளாப்பான ரிசல்ட் தான் வந்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இந்த சீசன்ல ஒருவேளை மேபி கம்பேக்ட் மேட்சா பட்லருக்கு எப்படி ஆர்சிபி கூட இருந்ததோ அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து பிபிகேஎஸ் கூட இருக்கலாம் ஜாய்ஸ்வாலுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஒரு சேஃபான பிளேயர் தான். ஸோ அதனால நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 30+ பாயிண்ட்லாம் அவர்கிட்ட இருந்து நம்ம ஈஸியா பட்லர் கிட்ட இருந்து, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாய்ஸ்வால் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் 82, 69, 68 இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் கூட பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு தோணுது. ஏன்னா மிஞ்சி போனா இந்த மாதிரி ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 15, ஒரு 12 இந்த மாதிரி ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தவிர ஒரு ஹை ஸ்கோர் இந்த 69, 68 ரன் அந்த மாதிரி ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியா தான் இருக்கு. ரியன் பராக் நான் ஸ்டாப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா மட்டும் தான் அவர் பெருசா ஆடல. அதுவும் ஒரு உப்பு ஜப்பானி மேட்ச்ங்கிறதுனால அது சும்மா அசால்ட்டா ஆடினாரு. மீதி எல்லா மேட்சுமே சூப்பர் ஆடி இருக்கிறாரு. ஸோ ரியன் பராக் அதுவும் லாஸ்ட் மேட்ச்லாம் இந்த மாதிரி ரன் ஸ்கோர் பண்ணிருக்கவே மாட்டாரு, அது ஒரு மைனஸ். நம்ம ரஷீத் கானை கேப்டனா போட்டோம், 2 கேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான் பால்ல வந்து மிஸ் பண்ணாரு மேத்யூ வெய்டு வந்து. ஸோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரியன் பராக் வந்து மேட்சை வந்து அப்படியே மாத்திட்டாரு. அடுத்து ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல பெருசா அவருக்கான பேட்டிங் வாய்ப்பும் ஒன்னும் பெருசா கிடைக்கல. ஜூரலுக்கும் அதே மாதிரிதான் பேட்டிங் வாய்ப்பும் வந்து பெருசா கிடைக்கல. ஏதாச்சும் ஒண்ணு பாத்தீங்கன்னா ரியன் பராக், சஞ்சு சாம்சன் இல்ல பட்லர் அந்த மாதிரி பிளேயர்ஸே வந்து முடிச்சிருக்காங்க. கடைசி ஒரு 2 ஓவர் 3 ஓவர் இருக்கும்போது தான் ஹெட்மேயரும் சரி ஜூரலும் சரி உள்ள வர்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து இந்த சீசன்ல மேட்ச் மட்டும்தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மீதி எந்த மேட்சுமே விக்கெட் எடுக்கல. எக்கனாமி மட்டும் ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி பவுலர் பண்றாரு. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்வின்கிட்ட
பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அது வேணா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மேபி மினிமம் ஒரு பேட்டிங் சில அன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் கூட டப்புனு விக்கெட் போனோட பேட்லாம் மாத்தி வெளியே வெயிட் பண்ணிட்டாரு. ஆனா பராவும் சாம்சன் நின்று அடிச்சதுனால அதுக்கப்புறம் அவர் உள்ள வரல. இல்லைன்னா அவருக்கு அந்த விக்கெட் போயிருந்தா அஸ்வின் தான் உள்ள வந்திருப்பாரு. ஸோ அந்த பேட்டிங் அட்வான்டேஜ் வந்து இருக்கு. அடுத்து ஆவேஷ் கான் எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா மினிமம் 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்றாரு. 5 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. சோ அது மட்டும் இல்லாம டெத்ல பவுல் பண்றாரு. ஆர்ஆரோட டெத் பவுலர் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் தான். லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா அவர் தான் லாஸ்ட் ஓவர் பவுலிங் பண்ணாரு. அதுக்கு முந்தின மேட்சா இருக்கட்டும் அவர் தான் பவுல் பண்ணாரு. சோ அதனால ஒரு விக்கெட் வந்து எப்படியும் ஆவேஷ் கான் வந்து எதிர்பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 2 மேட்ச்ல தான் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. 3 மேட்ச்ல வந்து விக்கெட் எடுத்து கொடுக்கல. ட்ரெண்ட் போல்ட் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து அந்த இனிஷியல்ல 1வது ஓவர் 3வது ஓவர் 5வது ஓவர் இந்த ஓவர்ல விக்கெட் எடுத்தாதான் உண்டு. ஏன்னா அப்படி எடுத்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் 2-3 எடுத்துருவாரு. இல்லைன்னா பெருசா விக்கெட் எடுக்க மாட்டார். சோ ட்ரெண்ட் போல்ட் வந்து 0 விக்கெட் எடுத்து கொடுக்கலாம், உங்களுக்கு 3 விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி பிளேயர் தான் ட்ரெண்ட் போல்ட். அடுத்து சஹால் கேரண்டியான பவுலர், 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். 2 விக்கெட் கூட நமக்கு வந்து கேரண்டியா எடுத்து கொடுப்பார். அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்னா கூட நமக்கு வந்து கேரண்டியா எடுத்து கொடுப்பாரு. நம்மளால ஷுவரா சொல்ல முடியும். பர்கர் லாஸ்ட் மேட்ச் மிஸ் ஆனாரு. அவருமே பாத்தீங்கன்னா ஒரு கேரண்டியா ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பவுலர். குல்தீப் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து நம்ம நம்ப முடியாது. ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா விக்கெட் எடுப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்காம கூட போவாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் அவங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட ஆனா ஓரளவுக்கு நல்லாவே பவுல் பண்ணாரு. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீமை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ பட்லரு, அடுத்து ஜாய்ஸ்வெலி, அடுத்து ரியன் பராக், ட்ரெண்ட் போல்ட், சஹால். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து கொஞ்சம் பிளேயர்ஸ் 5 பிளேயர்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாம்சன் எடுப்பாங்க. எந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பேஸ்டோ இடத்துல சஞ்சு சாம்சனை வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டீம்ல வந்து கட்டாயமா வச்சிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாம்சன் மேபி ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குனால எடுக்கல. அடுத்து தவானு, சாம் கருண், சிங், ஹர்ஷல் பட்டேல், ரபடா. ஸோ ஃபுல்லா பவுலிங் அட்டாக் வந்து கவர் பண்ணிருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல வந்து மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சாம் கருண் வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒரு 70 ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% பேர் வந்து பாத்தீங்கன்னா சாம் கருணை தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. மீதி உள்ள பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லரை ட்ரை பண்ணுவாங்க. மீதி உள்ள இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷிகர் தவானை வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹர்தீப் சிங்கை கூட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ல கூட நீங்க போகலாம். ஆனா இது ஏன்னா எல்லாமே ஃபுல்லா பேட்டிங்கா இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல போகணும்னா சஹாலையும் சரி அண்ட் சஹாலை கூட நீங்க வந்து வைஸ் கேப்டனா வைக்கலாம். கேப்டனா வந்து நீங்க சாம் கர்ன் வச்சுட்டு வைஸ் கேப்டனா சஹாலை கூட வைக்கலாம். எல்லா மேட்ச்ல 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுக்காரு. ட்ரம்ப் பிக்கா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க அந்த சஷாந்த் சிங், அடுத்து ஏ சர்மா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்ஆர்ல கூட பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் மாதிரி பிளேயர்ஸ், பர்கரு, அதுக்கடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வின், இல்ல ஜூரலு, இந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட நீங்க வந்து தாராளமா போக்கஸ் பண்ணலாம். சஷாந்த் சிங், சர்மா, ஆவேஷ் கான், அஸ்வின், அதுக்கப்புறம் நம்ம ஜூரல், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க தாராளமா போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திடீர்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆவேஷ் கானை வந்து 10% தான் எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்க லாஸ்ட் மேட்ச்ல ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலா ஆவேஷ் கான் எடுத்திருந்தீங்கன்னா கூட 25 பாயிண்ட் அவர் தான் கூட. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் எடுக்கல. ஆவேஷ் கான் இன்னொன்று என்னன்னா அது லாஸ்ட் ஓவர்லாம் ஃபைனல் ஓவர்லாம் பவுல் பண்றாரு. அதனால டெத்ல ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாருன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அது ஒரு ரிஸ்கான ஆப்ஷன் தான். யாருமே ஆவேஷ் கான் எடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க தைரியம் இருந்து ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பஞ்சாப் வெர்சஸ் ராஜஸ்தான். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.